ஓகே. குட் இந்த ஈவினிங் சார். இந்த கிளாஸுக்கு உங்களெல்லாம் வரவேற்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ டவுட் கேளம்மா தர்ஷினி. என்னம்மா டவுட்? இல்ல சார், குட் ஈவினிங் சொன்னேன் சார். குட் ஈவினிங். ஓகே. இப்போ 2 விஷயம், 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ என்டிஎஸ்சி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லி என்சிஆர்டி சொல்லியிருக்குது சென்ட்ரல் லெவலில். அப்போ எப்போ எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு கேட்ச் இருக்குது. என்ன கேட்சுன்னா, என்டிஎஸ்சி எக்ஸாம் எல்லா வருஷமே எனக்கு தெரிஞ்ச வரலும் எல்லா வருஷமே வடநாட்டில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் ஒரு 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 தேதியில் நடத்துவாங்க. அப்புறம் தமிழ்நாடு மட்டும் வேற ஒரு தேதியில் நடத்தும். இது இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் அதே மாதிரி தான். மற்ற ஜனவரியில தான் நடக்கும்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் இருப்பாடா, நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீ பேசு. நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்ல, பட் நான் முடித்த பிறகு பேசு, சரியா? நான் பேச பேச நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்க எப்படி புரியும்? இல்லைன்னா ஒரு கையை தூக்கி காமிச்சு அப்புறம் நீ சொன்னால் கூட நான் நிறுத்திக்குவேன். ஓகே. ஸோ என்டிஎஸ்சி வந்து ஜனவரி 23 தமிழ்நாட்டில், பட் வட மாநிலங்களில் ஜனவரி அதுக்கு முன்னாடி 1 வாரமாக 2 வாரம் முன்னாடி நடக்குது. அதனால் இப்போ அவங்க போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது வந்து வட மாநிலங்களில் நடக்கிற எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க மீன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போ வட மாநிலங்களில் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி 23ஆம் தேதியே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடு அதே தேதியில் வச்சிடும். அப்போ நமக்கு அது ஒரு போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது. ஏன்னா வட மாநிலங்களில் வந்து ஜனவரி 16 9 ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு தேதி வச்சுருக்காங்க. அதை 2 வாரம் முன்னாடி வச்சுருக்காங்க. அதை போஸ்ட்போன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்க கிளியராக சொல்லலை. ஏன்னா இந்த ஸ்டேஜ் 1 வந்து அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த ஸ்டேட் வந்து அந்த ஏதோ ஒரு தேதியில் வச்சுக்கலாம். அவன் வந்து ஒரு தோராயமாக இந்த ஒரு டூரேஷன் கொடுக்குறான். அதில் நீங்கள் ஏதோ ஒரு தேதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அது தமிழ்நாடு எப்பவுமே எல்லா மாநிலங்களுக்கும் அப்புறம் தான் வைக்கும். அப்புறம் எல்லா மாநிலங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் கொடுக்குறதும் தமிழ்நாடு தான். அது என்னன்னு தெரில. போன வருஷம் அதே மாதிரி தான், முந்தின வருஷம் அதே மாதிரி தான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு இந்த போஸ்ட்போன் ஆகிடுச்சா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஜென்ரலாக போஸ்ட்போன் ஆகிடுச்சின்னு தெரியும். அதனால் தமிழ்நாடு போஸ்ட்போன் ஆகலைன்னு சொல்லி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் ஆனால் பார்த்துக்கலாம். எஸ் நஜிமுதீன், இப்போ சொல்லுங்கள். நஜிமுதீன் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். சார் ஒன்றும் இல்லை சார், ஜனவரி 26 தான் எக்ஸாம் நடக்கும்னு எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க சார். ஜனவரி 26 நடக்காது. ஏன் ஜனவரி 26 நடக்குன்னு எப்படி சொன்னாங்க? ஏன்னா அது சண்டே இல்லையே. ஜனவரி 23 வந்து சண்டே. அது இப்போ இருக்கிற டேட்டு. அப்படியே நடந்தாலும் ஏதோ ஒரு சண்டேல தான் நடக்கும். ஜனவரி 20 என்ன சொன்னாங்க சார்? நானும் என்னம்மா? யாரோ ஒருத்தர் பேசுமா. சொல்லுமா. ஜனவரி 23 தான் சார் எக்ஸாம். ஜனவரி 23 ஆல்ரெடி இருக்குது. அந்த தேதி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் போஸ்ட்போன்மெண்ட்டில் ஜனவரி 26 நஜிமுதீன் சொல்கிறாரு. அது நானும் லோகேஸ்வரனும் ஒரு ஸ்கூல் தான் சார். 26 இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுப்பா சார். ஏன்னா அது யூஸ்வலாக சண்டே தான் வைப்பாங்க. இப்போ 23யோட 7 கூட்டினா ஜனவரி 30 வருது. 30 வைக்கலாம். இல்லை 30 விட்டு அகெயின் பிப்ரவரி 7 6 வருது, அது வைக்கலாம். மற்ற நாள்களில் வைக்க மாட்டாங்க. இது வரல எனக்கு தெரிஞ்சு வச்சதில்லை. மேபி இந்த வருஷம் வைப்பாங்களான்னு தெரியாது. ஓகே சார். ஓகே. உங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எதை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சும்மா அவங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படின்னு தெரியல. அப்படி நியூஸ் வந்திருந்தால் ஏதாவது வெப்சைட்டில் வந்திருக்கோன்னு. இன்றைக்கி வரலும் வெப்சைட்டில் எதுவும் வரல. இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட் நான் செக் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் கிளாஸ்க்கே வந்திருக்கேன். வேற ஒரு இந்த ஓபி சர்டிஃபிகேட்டுக்காக செக் பண்ணுறதுக்காக போனேன், அதில் வரல. எஸ், வேறு யார்? இப்போ லோகேஷ் சொல்லுங்கள். என்ன டவுட் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. வேறு யாரோ ஒருத்தர் இப்போ ஏதோ டவுட் கேட்க. ரவி நாராயணன் என்ன சொல்லுங்கண்ணா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அது போஸ்ட்போன் ஆகுதா இல்லையா அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நாளைக்கே எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். எப்பவுமே அப்படி தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் சரி அதான் சொல்கிறேன். எல்லாரும் தான், நீ மட்டும் இல்லை, எல்லாரும் எப்பவுமே நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்குங்க. அவர் எப்போ வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பாதர் பண்ணிக்காதீங்க. அப்புறம் எப்படி 1 மார்க் வருமா, 2 மார்க் வருமா, கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா, இதெல்லாம் பாதரேஷன் கிடையாது. நல்லா படித்தவனுக்கு அது ஈஸி. அதே எக்ஸாம் போனால படிக்காதவனுக்கு கஷ்டம். இப்போ எப்படி அந்த எக்ஸாம் கஷ்டம் அந்த ஈஸின்னு சொல்ல முடியும்? இப்போ மிஸ்டர் எக்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கலாம், மிஸ்டர் ஒய்க்கு அது கஷ்டமாக இருக்கலாம். அதனால்
இப்போ நஜீமுதீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார், அவர் தான் கேட்டார்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஈஸி, ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களாங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம் வந்து எழுதுறது ஈஸி தான், ஆனால் பாஸ் பண்ணுறது உங்களால் முடியுமா? நிறைய பேர் ஏன் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, வெறும் 466 பேர் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஆனால் எழுதுறது ஒரு 20,000 பேர் பக்கமாக எழுதுவாங்க. அப்போது அந்த 20,000த்தில் நீங்கள் முதல் 466 ஒரு ஆளாக வரணும். அப்போ தான் அது நீங்கள் ஜெயித்த மாதிரி அர்த்தம். எக்ஸாம் ஈஸி, நீங்களும் நல்லா எழுதிட்டீங்க, அவன் இன்னும் உங்களை விட நல்லா எழுதினவங்க ஒரு 500 பேர் இருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? அதனால் எக்ஸாம் ஈஸி, ஆனால் நீங்கள் செலக்ட் ஆவீங்களா இல்லையாங்கிறது அந்த நாள் வந்து பரீட்சை எப்படி இருக்குது, எல்லோரும் எப்படி எழுதியிருக்காங்கிற அந்த கம்பேரிசன் பொறுத்து தான் இருக்குது. அன்றைக்கி எல்லோரும் நல்லா எழுதி அவர் ஒருத்தர் மட்டும் நல்லா எழுதுன்னு வச்சுங்க, அவருக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டார். இதுதான், எல்லோரும் மோசமாக எழுதி ஒருத்தர் நல்லா எழுதிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக செலக்ட் ஆவார். ஸோ அதனால் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் எக்ஸாம் ஈஸி, எக்ஸாம் டிஃபிகல்ட். பொதுவாக நம்ம பேசிக்கிறது அது வந்து நம்மளுடைய ஆறுதலுக்காக பேசிக்கிற சில விஷயங்கள், ஆறுதலுக்காக நம்ம சொல்கிற விஷயங்கள். ஸோ அது ரொம்ப அதே மாதிரி தான் நிறைய பேர் நம்ம தமிழ் கல்ச்சர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தோல்வியே வெற்றியின் அறிகுறி, ஏன்னா வெற்றியின் முதற்படியா என்னமோ ஒன்று படிப்பறம் இல்லையா? வெற்றியின் முதற்படி தான். ஆமாம், அது எதுக்கு தோக்கணும் முதல்லன்னு கேட்குறேன் நான். தோல்வியே வெற்றியின் முதற்படின்னு எதுக்கு வரணும்? அது தோத்தவனுக்கு அவன் ஆறுதல் சொல்கிறதுக்காக கொடுத்த ஒரு வாக்கியம். இது இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் அதை அப்படி ஃபாலோ பண்ணி தோத்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எதுக்கு தோக்கணும்? ஒரு முறை கூட தோக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதுக்கு தோக்கணுங்கிற அப்புறம் தோல்விங்கிற வார்த்தைக்கு நான் என்னுடைய கவிதையில் நான் எழுதியிருக்காது. தோல்வியே வெற்றியின் முதற்படின்னு சொல்வதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் அது கேள்வியாக நான் கேட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஈவன் அறிஞர்கள் கூட இதை நம்ம தப்பு பண்ணி அதை ரொம்ப தோல்வியை போய் நம்ம கிரீடம் வச்சு கொண்டாடுறோம். வெற்றியை கொண்டாடுவதை விட தோல்வியை கிரீடம் வச்சு கொண்டாடுறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த பழைய பஞ்சாங்கமெல்லாம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கும், அந்த கவிதை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ரூலை நீங்கள் உண்டாக்கிக்கங்க. எதுக்கு நம்ம முதல் தடவை தோக்கணும்? ஏன் முதல் தடவை ஜெயிச்சு ஆகாதா? யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதனால் அது எதுக்கு சொன்னதுன்னா, தோத்தவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொன்னது. சரியா? ஓகே. அப்போ அதே மாதிரி தான் பரீட்சை கஷ்டமாக ஈஸியானா, கம்மி மார்க் வாங்கினவனுக்கு இப்போ ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக அப்படியே பேப்பர் கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஓ பேப்பர் கஷ்டம், அப்போ நானும் கொஞ்சம் மோசமாக எழுதியிருக்கேன், ஓகே அப்படின்னு. ஆனால் பேப்பர் கஷ்டமாக இருந்து 100க்கு 100 வாங்காமல் பசங்க இருக்காங்களா? ஏதோ ஒரு பையன் 100க்கு 100 வாங்குறானா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்புறம் எப்படி கஷ்டம் சொல்ல முடியும்? யாருமே வாங்கலன்னு, யாருமே 95க்கு மேலே வாங்கலை, யாருமே 100க்கு 100 வாங்கலை அப்படின்னு சொன்னால் பேப்பர் கஷ்டம்னு சொல்லலாம். அப்படி இல்லை, எவனோ ஒருத்தர் வாங்கிடுறான், அப்போ அது கஷ்டமாக இல்லை இருக்காதுன்னு அர்த்தம். நம்ம தரவை படிக்கலைன்னு அர்த்தம். நிறைய பேர் நீங்கள் படிக்கிறத இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு வீடியோவை நான் இதில் அனுப்பிச்சிருக்கிறவங்க குரூப்பில், எப்படி நீங்கள் மெமரியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது போட்டு 1 வருஷம் ஆச்சு. அதை சிலர் படித்து அதை பாராட்டியிருக்காங்க, சில குழந்தைகள். சார் சூப்பர் சார்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அது போட்டு 1 வருஷம் ஆச்சு, எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதை எடுத்து உங்கள் குரூப்பில் போட்டேன். மெமரி எப்படி வைத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் போய் உங்கள் குரூப்பில் போய் பாருங்கள். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு முழுமையாக படித்தோம்னா அது கஷ்டமே இருக்காது. நம்ம முழுமையாக படிக்கிறது இல்லை, வர்ற மெசேஜையே நம்ம அரைகுறையாக படிக்கிறோம், பாடத்தை அதை விட அரைகுறையாக படிக்கிறோம். அப்போ அதனால அது கஷ்டமாக போயிடுது. ஓகே, ஸோ லெட் அஸ் நாட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் திஸ். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ டு த கிளாஸ். ஓகே, எஸ் கணேஷ் பாபு, எதை சொல்ல விரும்புகிறீங்களா? சார் கணேஷ் பாபு என்னமோ கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சார். கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியல, அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாரா தெரியுது. என்ன பண்ணி கிண்டல் பண்ணுறாரா சொன்னாரா? ஏன் கணேஷ் பாபு, நீங்கள் என்னை கிண்டல் பண்ணி உங்களுக்கு என்ன சார் வரப்போகுது? நான் உங்களோட தாத்தா மாதிரி, என்னை கிண்டல் பண்ணாலும் கிண்டல் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியாது. நீங்களே உங்களை கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தமாயிடாது. நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்துட்டேன். சரியா? அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுக்கு இங்கே பிடிக்கலைன்னா நீங்கள் யூ கேன் லீவ். உங்களை யாரும் இங்கே வந்து இருன்னு யாரும் நாங்கள் சொல்கிறதில்ல. பிடிக்கலைன்னா நீங்கள் யார் வேணால் போய்க்கலாம். நம்ம இவங்க தான் இருக்கணும் வேணான்னு சொல்கிறதில்ல. அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஈவன் ஒரு லெட்டர் அது இப்போ அந்த சேட்டில் போட்டாலும் அது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு காரியம்தான். ஸோ மாணவர்களாகிய நீங்கள் வந்து ஒரு துளி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை உபயோகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனதில் கொண்டு நீங்கள் செயல்படணும்.
படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் எப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, வெரி குட். அப்போ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் தெரியுதா உங்கள் எல்லாருக்கும்? ஆமாம், என்டிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டேட் December 21, 2021. ஓகே, அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம முதல் கிளாஸ் ஃபுல்லாக தியரி தான் இருக்கும். அப்புறம் பின்னாடி தான் அந்த நமக்கு ஒரு கேள்விகளும் அந்த இந்த ஆன்சர் அதெல்லாம் வரும். ஓகே, இதை யாரோ ஒருத்தர் படிக்க முடியுமா? ஒரு நிமிஷம். தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் நீங்களே படிங்க. இருங்க, இப்ப ஆரம்பிங்க. நீங்களே படிங்க. யாரு? லோகேஷா? நீங்களே படிங்க. 10th சயின்ஸ் புக்ல வந்திருக்கு சார். ஆமாமா, எல்லாம் உங்க புக்ல இருந்து எடுத்திருக்கு. ஒண்ணு இப்ப வெளியிருந்தாலும் ஒண்ணு எடுக்கல. இது நிலைமம் தன் மீது சமமற்ற புறவிசை எதுவும் செயல்படாத வகையில் வரை பருப்பொருளானது தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ தொடர்ந்து இருக்கும் இப்பண்பினை நிலைமம் என்று அழைக்கிறோம். இது ஓய்வு நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நகரும் பருப்பொருளின் நிலை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனுக்கு சமமான அளவு உந்தம் எனப்படும். இது விசையின் திசையிலேயே செயல்படும். ஓகே, நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அவங்க தியரி படிச்சிட்டாங்க, உங்கள் ஸ்கூல்லேயும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் வெளியிருந்து ஒரு 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 ஃபோர்ஸ் வரலன்னா, விசைன்னா ஃபோர்ஸு, அது வரலன்னா அது அதே இடத்துல தான் இருக்கும், அது நகராது. இல்லை ஒரு நகர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு இப்போ பூமி சூரியனை சுற்றிகிட்டே இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். அது சுற்றிகிட்டே தான் இருக்கும். அது ஏதோ ஒன்று தடுத்தாலோ இல்லை அதை இன்னும் வேகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விசை வந்தால் ஒழிய அது சுற்றிகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஓய்வு நிலைமை அப்படின்னா அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறது ஸ்டாட்டிக்கு. இயக்கத்தில் நிலைமை அப்படிங்கிறது அது சுற்றிகிட்டே இருக்கிறது, அதாவது நகர்ந்துகிட்டே இருக்கிறது. ஓகே, அந்த திசையில் நிலைமைன்னா அது எந்த திசையில் போகுதோ அந்த திசையிலே போகிறது. அந்த 3ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து படிச்சிங்கன்னு வச்சுங்க. இது எதைக்கு சொல்லுது அப்படின்னு உணர்ந்து படிச்சிங்கன்னா, அது ஒரு கல் இருக்குது ஒரு ரோடில். அந்த கல் எந்த நிலைமையில் இருக்குது? ஓய்வு நிலைமம் சார். ஓய்வு நிலைமையில் இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சைக்கிள் ஓட்டிருக்கீங்கன்னு தெரியல. சைக்கிள் ஓட்டும்போது முதல்ல நிறைய பேர் ஓட்டிருப்பீங்க. இல்லை நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டாம். சரி சரி, பரவாயில்ல போதும். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அமுத்தி எப்படி ஓரளவுக்கு ஓட்டி ஒரு ஸ்பீடு வந்த பிறகு அப்படியே உங்கள் எஃபர்ட் உங்களுடைய அந்த எஃபர்ட் கம்மியாக இருந்தால் கூட அந்த அதே வேகத்தில் போகிற மாதிரி இருக்குதா? அதான் அது அந்த இயக்கத்தில் நிலைமை ஈக்குவலாக வரல. அதுக்கு பக்கத்தை அதை நோக்கி அது போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு பொருள் திடப்பொருள் வச்சுங்க. அது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை நம்ம ஏதோ ஒரு விசை தாக்கலைன்னா அது நகராது. இதுக்கு பேர் நிலைமம் என் பேர். அது 3ஆக பிரிச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கணும். இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு ஃபிசிக்ஸில். ஃபிசிக்ஸுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? இயற்பியலில் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் ஒரு முறை இப்போ நம்ம லோகேஷ் படித்ததுக்கு பதிலாக நானும் ஒரு படித்தேன். தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும். ஏன் சமமற்ற புறவிசை ஏதும்னு போடுறாங்கன்னு தெரியுமா? ஏன் அந்த சமமற்ற புறவிசைன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அர்த்தம் இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு கல் இருக்குது வச்சுங்க. ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இந்த பக்கம் இருந்து தள்ளுறார், அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் தள்ளுறார். 2 பேருமே ஈக்குவல் விசையில தள்ளுறாரு. அப்ப அந்த கல் நகருமா? நகராது சார். அதான் இங்க யாருமா உங்க இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வையுமா. என்னம்மா நீங்க 11th வந்துட்டீங்க, 10th வந்துட்டீங்களே ஒழிய அது ஒன்று உங்களுக்கு தோண மாட்டேங்குது. யார் இப்போ அந்த மைக் ஆன் பண்ணி வச்சது? லோகேஷ் சார். ஆன் பண்ணி வைக்காதீங்க. எப்பவுமே ஆஃப்ல தான் இருக்கணும். நீங்க பேசும்போது மட்டும் ஆன்ல இருக்கணும். அப்புறம் பேசின உடனே நீங்க அதை ஆஃப் பண்ணிடும். இது எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு இன்னும் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ சமமற்ற புறவிசைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போது அதுக்கு விசை இல்லாமல் இருந்தாலும் அதே இடத்துல இருக்கும்.
விசை இருந்தாலும் 2 சமமான விசை இருந்து ஒரு 2 பக்கம் 2 திசையில் இருந்தாலும் அது நகராது, அதே இடத்துல இருக்கும். அதனால தான் அது பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி வேர்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு அதை நீங்கள் எக்ஸாமில் இருக்குதான்னு பார்த்து அது நீங்கள் உணர்ந்து படித்தாதான் அது. அதனால தான் தப்பு. நீங்கள் மொத்தமாக படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, விசை எதுவுமே இல்லை என்றால் அது ஒரே இடத்துல இருக்கும், அதுக்கு பேர் நிலைமம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அங்கே பாருங்கள், சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை 2 சமமுள்ள புறவிசை செயல்பட்டால் அப்போ அதே இடத்துல தான் இருக்கும். சரி, ஓகே. இது இப்போ பிரகதியில் இருக்கீங்களா? எஸ் சார். எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்கள் பாஷையில் கொஞ்சம் அழகாக சொல்லிடுங்க. எனக்கு அவ்வளோ தமிழில் கரெக்டாக சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லிடுங்க. படிக்கிறதாங்க சார்? இல்லை நீங்கள் படிச்சது இப்போ நான் சமமற்றன்னு சொன்னது நான் சொன்னது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க சார். அதை இன்னும் கொஞ்சம் வேற அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையில் சொல்லுங்கிறேன். தன் மீது சமமற்ற புறவிசைனா ஒரு கல்ல 2 பேர் தள்ளுறாங்கன்னா அது எந்த ஒருத்தன் நிறைய ஃபோர்ஸ தள்ளுவான், இன்னொருத்த கம்மியா தள்ளுறங்காட்டி சமமற்ற புறவிசைன்னு சொல்றோம். ஓகே. அந்த சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை, அதாவது அது சமமற்ற புறவிசை இருந்ததுன்னா அது நகர்ந்துடும். அது செயல்படாத வரை அது நிலைமத்தில் தான் இருக்கும், அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இது இந்த கேட்ச். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டார் இல்லையா, நிஜாமுதீன் கேட்டார், ஏன் சார் அது ஈஸிங்கிறீங்க ஆனால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க ஏன்னு கேட்குறாரு. இதுதான் நீங்கள் ஈஸி தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க நிறைய குழந்தைகள். அதனால தான் அது உங்களுக்கு அந்த எக்ஸாமில் நீங்கள் ஜெயிப்பதுக்கு கொஞ்சம் கடினமாக இருப்பதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா புரிஞ்சு படிக்காத ஒரு விஷயம். ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டண்ட். அது சயின்ஸில் ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு வார்த்தைகளுமே அது இம்பார்ட்டண்ட். சரியா? ஓகே, அடுத்தது போகலாம். தொகு பயன் விசை அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. தொகு பயன் விசை நான் படிக்கிற முதல்ல, அப்புறம் விளக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். இது தொகு பயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லை ஒரே சைடில் பிரகதினி இழுக்கிறாங்க, லோகேஷும் இழுக்கிறார். பிரகதினி 5 விசையில் இழுக்கிறாங்க, லோகேஷ் 6 விசையில் இருக்கிறார். இது இஸ் ஈக்குவலண்ட்டு வேற ஒருத்தர் கணேஷ் பாபுன்னு வச்சுங்க, அவர் 11 விசையில் இழுக்கிறார் வச்சுங்க அதே சைடில். அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா? ஒரு கல்லை 6x5 11, அவர் தனியாகவே 11. ஓகே, இதுதான் அந்த 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 தொகு பயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் இந்த 2 ஆட் பண்ணி பண்ணுறது, அதுதான் தொகு பயன் விசைங்கிறது. இப்படி வைங்க. அதே கல்லை இந்த பிரகதினி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க 5 விசை, லோகேஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபெல்லோ, அவர் எதிர்பக்கமாக இழுக்கிறார், 6 விசையில் இழுக்கிறார். அப்போ கல் எந்த பக்கம் போகும்? லோகேஷ் பக்கமா இல்லை பிரகதினி பக்கமா? லோகேஷ் பக்கம். அப்போ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு விசை லோகேஷின் திசையில் அப்படின்னு சொல்கிறோம். அது ஈக்குவலண்ட்டு. இப்போ இன்னொரு குழந்தை இருக்குது, அது ஒரு விசையில் லோகேஷ் திசையில் இழுக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு குழந்தை அதனுடைய பலம் கம்மியாக தான் இருக்கும், அது அந்த பக்கம் இழுக்குது. அப்போ ஒரு விசையில் இருந்தால் அதுக்கு ஈக்குவலான இது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் விசை, அதுக்கு பேர் தொகு பயன் விசை என்று தமிழில் அழைக்கிறாங்க. இது கொஞ்சம் இந்த வேர்டு கொஞ்சம் கடினமாக இருக்குது. வேறு ஏதோ சிம்பிளான வேர்டு கொடுத்துருக்கலாமா என்னமோ தெரியல, பட் இருந்தாலும் இதான் கொடுத்துருக்காங்க புக்கில், நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். ரட்டையின் திருப்புத்திறன் மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கற்பலன் மதிப்புக்கு சமமாகும். இதை நம்ம இந்த 2வது இதை பின்னாடி வருவோம், ஏன்னா அதில் ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ யார் இது ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? ஆஃப் பண்ணுங்க. கதிர்வேல் ஆஃப் பண்ணுப்பா. ஏப்பா சொன்ன தெரியாது, சொன்ன புரியாதான்னு கேட்குறேன். கதிர்வேல் ஒவ்வொரு முறை இதே தப்பு பண்ணிட்டு வர்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இங்க இருக்கிறவங்கள இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன்.
நீங்கள் வரலன்னா நீங்கள் போயிடலாம் பாவம். நீ ஏன் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்குற? ஓகே ரைட். ஸோ அடுத்தது இதை ஒரு முறை நீங்கள் படிங்க லோகேஷ். தொகுப்பயன் சார் விசை. நான் படிக்கலாமா சார்? படிங்க. யார் இது? சார் நசிமுதீன் சார். படிங்க. தொகுப்பயன் விசை ஒரு பருப்பொருள் மீது இல்ல, பல்வேறு ஒரு பொருள். அது விசைகள் ஆக்சுவலாக அது கரெக்ட் பண்ணல. ஒரு பொருள். சாரி சார். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். இது தொகுப்பயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை திருப்புத்திறன் மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண்மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கற்பலன் மதிப்பிற்கு சமமாகும். அதாவது என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, 2 ஈக்குவலான விசை இருக்குது. இந்த பக்கம் யார்? பிரகதினி. இந்த பக்கம் லோகேஷ். இப்போ 5-5. முதல்ல 5-6 சொன்னால் இப்போ 5-5. ஆனால் 2 பேருமே அந்த பொருளை திருப்புற மாதிரி இழுக்கிறாங்க. இப்படி நேராக இழுக்கிறல, திருப்புற மாதிரி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அதுக்கு எதிர் திசையில் இப்படி இழுக்கிறார், திருப்புற மாதிரி இழுக்கிறாங்க. அப்போது அதனுடைய அந்த திருப்புத்திறன் மதிப்பு என்னன்னா, அந்த இருவர் ஈக்குவலாக இழுக்கிறாங்க இல்லையா, அந்த விசை பெருக்கல் அவங்க 2 பேருக்கு நடுவே உள்ள செங்குத்தான டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, செங்குத்தான தொலைவு, அதை மல்டிப்ளை பண்ண அது வரும். இது கொஞ்சம் புரியாட்டியும் பின்னாடி அது அந்த ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். விசை. திருப்புத்திறனின் திசை பொருட்களில் வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடைஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். அது மரபு பற்றி நம்ம சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விசையின் அலகு யூனிட் எஸ்ஐ முறையில் நியூட்டன் என்றும் சிஜிஎஸ் முறையில் டைன் என்றும் அழைக்கப்படுகிறது டைன் ஆகும். அதாவது விசையினோட யூனிட்டு, ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் எஸ்ஐ யூனிட்டில், சிஜிஎஸில் டைன்னு இருக்குது. கணத்தாக்கு மதிப்பானது விசை மற்றும் கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். அதாவது சம்டைம்ஸு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஒரு 2 செகண்டு தான் அந்த ஃபோர்ஸு டப்புன்னு ஓடுகும். அப்போது அதனுடைய அந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இம்பல்ஸ் என்னென்னா அந்த விசை இன்ட்டு அந்த கால அளவு எவ்வளோ செகண்டோ மினிட்டோ அதை பெருக்குனா வருதா அந்த கணத்தாக்குன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் இம்பல்ஸ்ன்னு பேர் இருக்குது, விசைக்கு ஃபோர்ஸுன்னு பேர். சரியா? இதெல்லாம் அந்த தொகுப்பயன் விசைக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸுன்னு பேர். ஓகே, இதை ஒருத்தர் யாரோ படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க. அப்புறம் திருப்புத்திறனின் விசை பருப்பொருட்களில் வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொல்லப்படுவது மரபாகவும். விசையின் அலகு எஸ்ஐ முறையில் நியூட்டன் ஆகும், சிஜிஎஸ் அலகு முறையில் டைன் ஆகும். கணத்தாக்கும் மதிப்பானது விசை ஜே ஜூல் மற்றும் கால அளவின் எல் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். ஆமாம், கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, அது ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி அப்படின்னு நம்ம பின்னாடி படிப்போம், வருது அது பின்னாடி படிப்போம். ஓகே, இப்போ இந்த 3 இதுலேயே மறுபடியும் ஒரு சின்ன கேள்விகளை நம்ம கொண்டு போயிடலாம். என்ன கேள்வி கொண்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நிலைமம் அப்படின்னா அது மூவ் ஆகிட்டு இருக்குமா? இல்லை சார், ஓய்வு சமன் செய்யப்படாத புறவிசை செயல்பட்டு இருக்கும் சார். இல்லை நல்லா வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள் லோகேஷ். நிலைமம் என்ன? அது ஒரே இடத்துல, அதாவது மூவ் ஆகாம இருக்கு, நிலையாக உள்ள ஒரு பொருள் சார். எது நிலைமம்னா? ஓய்வு நிலையில் உள்ள பொருள் சார். இருங்க, ஓய்வு நிலைமை பண்ணாதான் ஓய்வுல இருக்கும். பட் நிலைமை அது ஓய்விலும் இருக்கலாம். ஓய்வு நிலைமம் தான் சார். இயக்கத்து நிலைமம், திசையில் நிலைமம், இன்னும் 2 கூட. ஆமா, அதான் அதுதான் இந்த கேள்வியை கேட்டேன். இப்போ நம்ம அகைன் நம்ம நிஜாமுதீன் இருங்க, நான் இந்த கேள்வி கேட்டதுக்கே இந்த நிஜாமுதீன் கேட்டார்ல கேள்வி, ஏன் சார் பரீட்சை கஷ்டமாக இருக்குமா? ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு கோட்டை விட்டுருவோம். நிலைமம் என்பது ஒரு மூவ் ஆகாத ஒரு விஷயமானு கேட்டால் அப்படி இல்லை. ஓய்வு நிலைமம் என்னது அது மூவ் ஆகாத விஷயம். இயக்கத்தில் நிலைமம்ங்கிறது அது இருக்குது. அதனால் வெறும் நிலைமம்ல நம்ம அப்படி சொல்லிட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான்.
ஏன்னா நீங்கள் வந்து அதான் இந்த சயின்ஸ் மட்டும் நான் படிக்கும்போது கூட இந்த மாதிரி தான். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும். அதை நம்ம உணர்ந்து புரிந்து நம்ம படிப்பது நல்லது இல்லைங்களா? பிரகதினி நீங்களே சொல்லுங்கள். இது அப்படி படித்தாதான் நம்ம அந்த கரெக்டான அந்த இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க சார். அது வந்து நீங்கள் நான் இது நான் எல்லாருக்கும் மறுபடியும் ஏன் அந்த முதல் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு பாடம் எடுக்கும்போதும் அந்த முதல் பாடத்தை நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணுவேன். முதல் பாடத்தில் முதல் ஸ்லைடெல்லாம் ரொம்ப நேரம் செலவு பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, அங்கே தான் நமக்கு நிறைய பேர் கோட்டை விடுறோம். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோன்னு எல்லாரும் சொல்கிறோம். அது உண்மையும் கூட. அதில் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மறுபடி அந்த முதல் ஒரு 4 ஸ்லைடை வந்துகிட்டே இருப்பேன். காரணம் நீங்கள் அது தரவை தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்லைடெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே ஒரு தரவை படிக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அடுத்தது இந்த தொகுப்பயன் விசை என்பது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் 10 விசையில் இழுக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு பக்கம் 4 விசையில் இருக்கிறாரு. அப்போ அந்த தொகுப்பயன் விசை எவ்வளோ இருக்கும்? 6. எந்த திசையில் இருக்கும்? மதிப்புடைய விசையின் திசையில் இருக்கும் சார். அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையில் இருக்கும். ஆமா, எப்படி 4 இருக்குன்னு யாரோ ஒரு சொன்னார். அவர் இப்படி சொன்னீங்க நீங்க? தெரியல சார், திருப்பி சொல்லுங்க சார். இல்ல இப்போ அது எது அந்த 10 எந்த திசையில் இருக்கோ அதில் தான் இருக்கும் இல்லையா? எஸ் சார். அதிக எண் அது அதிக எண் உள்ள அதில் தான் இருக்கும். இல்ல 4ன்னு யாரோ ஒரு சொன்ன மாதிரி இருந்தது. அவர் ஏன் சொன்னாருன்னு கேட்டுக்கலாம். லோகேஷ் சார். நான் தான் சார் சொன்னேன். இல்ல எதனால் சொன்னீங்க சார்? ஈக்குவலா இருக்கணும்னா இதுல ஒரு 6 தானே சார் வேணும். அப்ப இந்த பக்கம் 4 பக்கம் தானே சார் வந்தாங்க அந்த இதுல. இல்ல நீங்க எதனால் சொன்னீங்கன்னு நான் இப்ப புரிஞ்சுட்டேன். அதாவது அதை ஈக்குவேட் பண்ணணும்னா எங்க விசையை ஆட் பண்ணணும், எங்க நம்ம அதை ஆட் பண்ணணும்னு சொன்னா நீங்க கரெக்ட். பட் இப்போ நம்ம ஆட் பண்றது பத்தியே பேசல லோகேஷ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மொத்தமா இப்போ எந்த பக்கம் இழுத்துட்டு போகும் அப்படின்னா அந்த 10 இருக்கிற பக்கம் வந்து இழுத்துட்டு போகும். புரிஞ்சுதா? இது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்வோம். நீங்கள் இங்கே நம்ம கிளாஸில் செய்கிறது நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கிளாஸில் இந்த தவறுகள் செஞ்சுட்டா எக்ஸாமில் அந்த தவறுகள் நமக்கு வராது. இப்போ நம்ம லோகேஷுக்கு நம்ம எல்லாம் பாராட்டி ஆகணும். அவன் தவறு செஞ்சதே நம்ம எல்லாருக்கும் நல்லது. உண்மையா இல்லையா? இதுதான். அதனால் ஒரு கிளாஸில் தவறு செஞ்சவரை அந்த வாத்தியாரோ யாரோ ரொம்ப திட்டிடக்கூடாது. ஏன்னா அவர்னால தான் நம்ம இன்னொரு 10 குழந்தைங்க கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் சார். அதே மாதிரி தான் சார் எழுதும் போதும் அடிக்கடி எழுதி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல சார். ஆமாம், அதனால தான் சார் அதை எழுதி பார்க்கும்போது ஒரு சில தவறுலாம் வரும் சார். ஆமாம், நம்மளே அந்த பரீட்சையில எழுதும் போது அந்த தவறு மிஸ்டேக் 100க்கு 100 உண்மை. ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் இப்ப யார் கேட்டாங்கன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா நஜிமுதீன் தான். இப்ப என்ன ஆச்சுன்னா கண்ணா, இப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் இந்த MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்ததுனால அந்த எழுதுறதுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை இப்போ. ஏன்னா இந்த பரீட்சை இப்போ நீட் பரீட்சை எப்படி இருக்குன்னா, இல்லை NTSC பரீட்சை எப்படி இருக்குன்னா போய் டிக் அடிக்கிறது தான். அதனால் இப்போ எழுதுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. ஆனால் ஸ்கூல்கள் இன்னும் அந்த பழைய முறையிலேயே இருக்கிறாங்க. இன்னும் எழுதவே கை ஒடிக்க, ஐயோ அம்மா கை ஒலிக்குதம்மான்னு நீங்கள் அம்மாட்ட கத்துற அளவுக்கு எழுதுறீங்க இப்போ இல்லையா? அந்த அம்மாக்களும் என்கிட்ட வந்து அழுகுறாங்க. என் பொண்ணு 12 மணி முடிய எழுதுன்னு ஒரு அம்மா அழுகுது. அம்மா இது என்ன பண்ணுறது? இப்போ அது தேவையில்லை என்பது அந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் உணரலை. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் முறையை மாற்றிட்டோம். அதனால் பழைய முறை தேவையில்லை என்பதை அவங்க உணர வேண்டும். உணர்ந்தால் இவ்வளோ எழுத கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஓகே, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது விசையினுடைய அந்த அழகுன்னு சொல்லும்போதே யூஸ்வலாக இப்போ வந்து இந்த CGS அழகை நம்ம பயன்படுத்துவதில்லை. இந்த டைன்னு சொல்கிறோம் இல்லையா, பயன்படுத்தலை. இப்போ நம்ம SI அழகு தான் பயன்படுத்துகிறோம். அது நியூட்டன். இதுதான் நமக்கு மெயினாக. இது CGS ஒரு அழகு இருந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பயன்படுத்துறதெல்லாம் SI தான். CGS ஃபுல் ஃபார்ம் என்ன எனக்கு தெரியலையே. ஓகே சார். சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஆமாம், கரெக்ட். சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிறத அது CGSங்கிறோடைய எக்ஸ்பான்ஷன், விரிவான இது. ஓகே, அது தேங்க்ஸ் பிரகதினி. கனத்தாக்கு என்பது இம்பல்ஸ் என்பது அது வந்து ஜூல்ஸ் அப்படிங்கிற ஒரு அலகு. அது வந்து விசை, அந்த ஃபோர்ஸ் இன்டு அந்த டைம், அந்த கால அளவு, அது 2 பெருக்குனா அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கனத்தாக்கு மதிப்புல என்னது சார்? கனத்தாக்கு மதிப்புல என்னது சார்? விசை இன்டு டைம். விசை இன்டு கால அளவு. அது 2 பெருக்குனா அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு கால அளவு. அது 2 பெருக்குனா அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு விசை இன்டு டைம். அது
கணத்தாக்கு என்பது அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, அது இருங்க சொல்கிறேன். ஒரு ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு தாக்குறாரு, ஒரு சின்ன ஒரு ஒரு கம்மி டைம் தான் அவர் தாக்குறாரு, ஆனால் ரொம்ப சுருக்கன்னு பலமான அடி உழுகுது. இப்போ இந்த சாட்டையில் அடிக்கிறாங்க இல்லையா, சாட்டை அடிக்கும்போது அடிப்பாங்க, அது கொஞ்ச நேரம் தான் உங்கள் இதில் படும், உங்கள் இதில் உடம்புல படும். ஆனால் அந்த 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 அதுக்கு பேர் அந்த இம்பல்ஸ்ன்னு பேர். அது வந்து அந்த விசை மட்டும் அந்த கால அளவு பெருக்குன்னு எவ்வளோ வருது, அதான் ஒரு ஒரு குறைந்த காலத்தில் அதிகமான விசை கொடுத்து அதுக்குண்டான விளைவு தான் கனத்தாக்கு என்று பெயர். ஓகே, ரைட். இப்போ விசை பார்த்துட்டோம். அடுத்தது புவியீர்க்கு முடக்கம். முடுக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆக்சலரேஷன் பேர், அப்படியா? ஓகே. புவியீர்க்கு முடுக்கம் அப்படின்னா இது கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் பேர், அது ஃபோர்ஸ்ன்னு பேர். இல்லைன்னா புவியீர்ப்பு முடக்கம் ஜி இன் மதிப்பு நிலக்கோட்டுக்கு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கும் ஜி ஈக்குவல் டு 9.8 நம்ம சொல்லிக்கிறோமா, அப்படியா? அது நிறைய இடத்துல 9.8 இருக்கும். ஆனால் நிலக்கோட்டுக்கு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துருவ பகுதியில் என்ன எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காந்தகத்தின் துருவ பகுதி இல்ல, என்ன எந்த நாடு இருக்குது, இல்ல என்ன இருக்குது அங்க துருவ பகுதியில? அண்டார்டிகாவும் ஆர்டிக் இருக்கிற இடத்துல அது அதிகமாக இருக்கும். நம்ம மாதிரி இந்த பூமி இருக்கிற இதுல ஐ மீன் மற்ற கண்டங்கள் எல்லாம் கம்மியா இருக்கும். இதை வந்து நீங்க நார்மலா நம்ம சயின்ஸ்ல அந்த புவியீர்ப்பு முடக்கம் ஜி ஈக்குவல் 9.8 எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் நம்ம எடுத்துட்டு நம்ம நிறைய பண்ணுறோம். ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கும் இந்த துருவ பகுதிக்கும் நடுப்பகுதிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல் வந்து அது கல்லுக்கு ஒரு நிறை இருக்கும், ஆனால் அதனுடைய எடை என்பது அந்த அந்த புவியீர்ப்பு விசையின் மதிப்போ சேர்த்தி வருது, அது எடைன்னு சொல்கிறோம். இதன் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் விசை கேஜிஎஃப் அப்படின்று சொல்லப்படுகிறது. புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்னப்பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை தோற்ற எடை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது புவியீர்ப்பு விசையினால் மட்டும் எடை கூடாது அல்லது குறையாது, மற்ற பிற விசைகளாலும் அந்த இதுக்கும் அதுக்கு பேர் தோற்ற எடை என்று அழைக்கப்படுகிறது. அது இங்கிலீஷில் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, தோற்ற எடைக்கு என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து இவர் நஜிமுதீன் இது படிங்க பார்க்கலாம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்றழைக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் விசை kg1. புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இல்லை பொருள் தான் அது கரெக்ட் பண்ணல. அது என்னுடைய லேப்டாப்பில் இது இல்லைம்மா, அது தமிழ் சாஃப்ட்வேர் இல்லை. ஆனால் நான் தமிழ் சாஃப்ட்வேர் எதுலேருந்து எடுக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய இதுக்கு பேர் என்ன, மொபைல்லேருந்து அப்படியே லேப்டாப்புக்கு மெயிலில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி சில குண்டக்க ஆகுது. அது எதனால் ஆகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஓகே, பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை தோற்ற எடை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இந்த அளவுக்கு இது புவியீர்ப்பு முடுக்கம் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்தது உந்தம் இங்கிலீஷில் மொமெண்டம்னு சொல்கிறோம். இதில் நம்ம புவியீர்ப்பு முடுக்கம்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எழுதியிருக்கோன்னு நான் எழுதலை, நான் டைம் இல்லாமல் விட்டேன். உந்தம் என்பது மொமெண்டம். உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம். இந்த வேகத்துக்கும் திசை வேகத்துக்கு என்னமா வித்தியாசம்? வேகம் திசை வேகம். வேகம்னா நம்ம சாதாரணமா வேகமா ஒரு இயங்கக்கூடிய பொருள்ல வேகம். திசை வேகம்னா அந்த குறிப்பிட்ட திசையில அது இயங்கக்கூடிய வேகம். திசை வேகத்துல அதுதான் சார் அந்த டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லும் போது அது திசை வேகம் ஆயிருது. இப்போ ஒன்றும் இல்லை, லோகேஷ் என்பவர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பைக் ஓட்டிட்டு போறார். லோகேஷ் பைக் ஓட்ட தெரியுமா?
எஸ் சார். ஆமாம் தெரியும், பார்த்தாவே எனக்கு தெரியுது, நீ பேசுறது பார்த்தாவே கண்டுபிடிச்சிட்டேன். 50 கிலோமீட்டர் டிவிஎஸ் ஓட்டலாம் சார். அதுதான் ஏதோ டிவிஎஸ் ஏதோ ஒன்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுகிறாருன்னு சொன்னால் அது வேகத்தை குறிக்கிறது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு பார்த்து ஓட்டுகிறார், இல்லை ஏதோ திருச்சி பார்த்து ஓட்டுகிறார் அப்படின்னா அது திசை வேகத்தை குறிக்கிறது. அதுதான் அந்த டைரக்ஷனையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த உந்தம் என்பது நிறை, அதனோட மாஸ் இன்ட்டு அதனுடைய வெலாசிட்டி. திசை வேகத்தை ஆங்கிலத்தில் வெலாசிட்டின்னு சொல்கிறோம், வேகத்தை ஆங்கிலத்தில் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கும்போது எல்லாமே திசை வேகத்தை தான் படிப்போம். சில இடங்களில் திசை வேகத்தையும் வெறும் வேகம்னு சொல்கிறது உண்டு. ஃபிசிக்ஸில் வேகம் சொன்னால் கூட அது திசை வேகத்தை தான் குறிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நிறை இஸ் ஈக்குவல் டு உந்தம் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம், m இன்ட்டு v, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. உந்தத்துக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். மாஸ் இன்ட்டு திசை வேகம் இன்ட்டு வெலாசிட்டி. இல்லை அதாவது உந்தம் என்பது அது எவ்வளோ சக்தியில் அது நகருது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுக்கலாம். இப்போ பிரகதி நீ வந்து ஒரு 40 கிலோ இருப்பியாமா? என்ன வெயிட் உனக்கு? 50 40? சார் 39. 39. பரவாயில்ல, 40 நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இன்னொரு குண்டு பையன் இருக்கிறான், லவோகேஷ் குண்டு பையன் வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. எக்ஸாம்பிளுக்காக கேட்கறது, நீங்க அப்புறம் அதுக்கே டைம் செலவு பண்ணக்கூடாது. லோகேஷ் 60 கிலோ இருக்கிறார், பிரகதி நீ 50 கிலோ, லோகேஷ் 60 கிலோ, 2 பேரும் ஒரே திசை வேகத்துல போறாங்க. அப்படின்னா உந்தம் வந்து எங்க அதிகமா இருக்கும்னா அந்த லோகேஷோட உந்தம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவரோட மாஸ் அது அந்த அந்த ஒரு அந்த மொமெண்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மொமெண்டம் வந்து இவருக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே வந்து இவங்க மாஸ் கம்மி இந்த குழந்தை, அதனால கொஞ்சம் உந்தம் குறைவாக இருக்குது. இதுதான் ஒரு வித்தியாசம். ஓகே, அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தது இல்லை, இருந்தாலும் இப்படி வச்சுக்கோங்க. ஏன் இந்த குழந்தைகளோட பேரில் நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது நல்லா நிற்கும். வேறு ஏதோ ஒன்று எடுக்கிறத விட இந்த மாதிரி சொன்னால் அது நிற்கும். ஓ சார் அன்றைக்கி சொன்னார் அந்த லோகேஷ் பற்றி அப்படின்னு இன்னொரு குழந்தை அதை அப்படியே புரிஞ்சுக்கும். அதுக்காக விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். நிறைங்கிறது மாசு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதாவது முடுக்கம். இது ஒரு ஃபார்முலா. திருப்பு திறன்களின் தத்துவத்தின் படி நம்ம பார்ப்போம், அவங்க ஏதோ பண்ணிட்டு கண்டுக்காங்க. வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இருங்க நான் இது வந்துக்கிறேன் ஒரு நிமிஷம். என்னோட இது எங்கே இருக்குது? அந்த பசங்க அந்த குறும்பசங்க ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க, விடுங்க, அவங்க என்னமா பண்ணுறோம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இதுதான் மொபைல். இப்படி ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டு இப்படி திருப்புது. இப்படி அப்போ இப்படி திரும்புமா? இப்படி ஒன்று இழுக்கும்போது திரும்புது. இப்போ இப்படி திருப்புறதுக்கு இது வலஞ்சுழி, இது வந்து இடஞ்சுழி, இது வந்து இடஞ்சுழி. இது அப்போ எதிர்மறையில் அது திரும்புறதுக்கு பேர் வலஞ்சுழியன் இடஞ்சுழியன் பேர். அதுதான் அதனுடைய இது. அது உங்கள் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த 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 இது நான் இப்போ காமிக்கல, உங்கள் புக்கில் ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுதான் திருப்புத்திறன்கள் தத்துவப்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் அப்படின்னு திருப்புத்திறன் F1 into D1 is equal to F2 into D2. இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஒரு டோர் இருக்குது, இது இப்போ நான் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு டோர் இருக்குது, ஒரு டோரில் அந்த திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடி வந்து அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஹிஞ்சுன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தமிழில்? இன்ஜின் பேர். இஞ்சி இல்லை, இன்ஜிங்கிறது இங்கிலீஷு, அது தமிழில் ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு கரெக்டாக. அடியா? இல்லை, அந்த இப்போ டோர்னா அந்த ஒரு அந்த நிலவோட ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு பக்கம் தான் ஓப்பன் ஆகும், இன்னொரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்து அந்த அதுக்கு என்ன பேர் தமிழில்? ஏதோ ஒரு பேர், அது வச்சுக்கலாம். கீழ் வச்சுப்போம். கரெக்ட், கீழுங்கிறது அந்த கீழ் இது ஓப்பனாக இருக்கும். இப்படி கீழ் இப்படி இருக்கும், இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், இப்படி திறக்கும். இப்போ இந்த கைப்பிடி வந்து இந்த கீழுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம சீக்கிரம் திறக்க முடியுமா? கீழுக்கு தள்ளி இருந்தால் சீக்கிரம் திறக்க முடியுமா?
கீழுக்கு தள்ளி ஏன் என்னன்னா அந்த அந்த பக்கம் வெயிட்டா இருக்கும் சார். இல்லை வெயிட் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இந்த குழந்தைகளோட எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறாங்க. அப்போ அதாவது இது எதனால் இருக்குன்னா, அந்த நீங்கள் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தாலும் உங்கள் கை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அது தூரமாக இருக்கும்போது அந்த அந்த திருப்பு திறன் வந்து அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போது ஆனால் அந்த கைப்பிடி பக்கமாக இருந்தால் அந்த டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும் இல்லையா சார்? திருப்பி சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அதாவது இப்போ இதுதான் கீழ், இது டோர், இது முடி இருக்கு, கைப்பிடி இப்படி இதுவா சார்? இதுவா சார்? நசிமுதீன் காட்டுறாரு சார். என்ன காமிக்கிறீங்க? இருங்க நஜிமுதீன், நான் உங்களோட இது இருங்க. நஜிமுதீன் என்னமோ அழகாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை பாராட்டு, அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இருங்க, நஜிமுதீன் பின் டு ஸ்க்ரீன். காமிங்க இப்போ எல்லாருக்கும். அதேதான். தரங்க. இப்போ அந்த கீழங்கிறது அந்த ஓரமாக இருக்கிறது. ஆச்சா, இப்போ மூடுங்க, சொல்கிறேன். மூடுங்க. இப்போ கீழங்கிறது எது காமிங்க? அந்த ஓரம் காமிங்க. இந்த பக்கமா சார்? இல்லை, அந்த பக்கம். அந்த 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 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இல்லையா? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் கீழ். பாரு, இதுதான் கீழ். இப்போ இந்த கைப்பிடி வந்து அந்த டோரில் அந்த எண்டில் இருக்கு இல்லையா? அந்த எண்டில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு சின்ன விசை கொடுத்தாலும் சீக்கிரமாக திரும்பும். இந்த கைப்பிடி அந்த கீழுக்கு பக்கத்தில் இருந்து என்ன ஆகும் சார்? திறக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்பதான் திறக்கும் இல்லையா? புரியுது சார். இப்ப கீழுக்கு பக்கத்துல இருந்தா தொடக்கிறது கஷ்டம், கீழுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்தா அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுட்டீங்க. வெரி குட். இது இந்த கேள்வி அது நிறைய இடங்கள்ல வரும். இங்க இல்ல, இதெல்லாம் பிஇ பரீட்சைக்கே இதெல்லாம் வரும். அவனே திண்டாடுவான். போட்டி தேர்வுக்குலாம் வரும் சார். ஆமா, வரும். ஸோ அதான் நான் சொல்றேன். அந்த கீழ் அதுதான் அந்த திருப்புத்திறன் வந்து எஃப் இன்ட்டு D1 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு D2ன்னா அந்த திருப்புத்திறன் என்பது எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் விசை, டிங்கிறது டிஸ்டன்ஸ். அதை வச்சு தான் அதனுடைய திருப்புத்திறனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த திருப்புத்திறன் தத்துவத்தின் படி ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பக்கம் ஒரு ஃபோர்ஸ் வருது, இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபோர்ஸ் வருது. இந்த ஃபோர்ஸ் வந்தால் இதுக்கு இடஞ்சுழி திருப்புத்திறனுங்கிறோம், இன்னொன்று பக்கம் வலஞ்சுழி திருப்புத்திறன். இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். எப்போன்னா F1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு F2 இன்ட்டு D2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். இதில் ஏதோ ஒன்று D1ஓ D2ஓ கொடுக்காம அதை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து அடுத்தது பாருங்கள். கணத்தாக்கு இம்பல்ஸ் நம்ம முதல்ல படித்தோம் இல்லையா? எஃப் விசை T கால அளவில் ஒரு பொருள் மீது செயல்பட்டால் ஏற்படும் கணத்தாக்கின் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இது கணத்தாக J ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, இம்பல்ஸ்ன்னு பேர் அதுக்கு. இது வந்து நீங்கள் எப்படி, அதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு உதாரணம் எனக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் கிளாஸில் வாட்ஸ்அப் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு இம்பல்ஸ்ன்னு பேர். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இது விசை எதிர் விசை அப்படின்னு என்ன, ஒரு விசை அண்ட் எதிர் விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம முதல்ல இது ஒரு இது பார்த்தோம், அது நம்ம அதிகமாக பார்க்கல. என்ன பார்த்தோன்னா இது வரீங்க இப்போ அவைகள் மொத்த விளைவே இதில் விசையில் வரும். திருப்புத்திறன் திசை பொருட்கள் வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொல்லப்படுவது மரபாகும் சொன்னோம். அதுதான் இங்கே பாட்டிருக்காங்க பாருங்கள். அந்த விசையில் ஒரு விசை வந்து பாசிட்டிவாகவும் இன்னொரு விசை நெகட்டிவாகவும் கொடுக்குறோம். அதாவது விசை அண்ட் எதிர் விசை. ஒரு 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 ரெண்டு கல், ஒரு ரெண்டு மூவ் பண்ணுற ஒரு இது, ஒரு 2 லாரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 லாரி வந்து டேஷ் அடிச்சிருது, மோதிடுது. மோதின பிறகு அது அப்படியே கொஞ்சம் நகரும். மோதின ஒரு ஃபோர்ஸில் அது கொஞ்சம் நகரும். அது வந்து எப்படின்னா, M1 என்பது முதல் லாரியோடைய நிறை, V1 என்பது முதல் லாரியோட, M1 என்பது முதல் லாரியோட நிறை, U1 என்பது முதல் லாரியோடைய வேகம், அதாவது மோதற்கு முன்னாடி வேகம். M2 என்பது ரெண்டாவது லாரியோட நிறை, U2 என்பது அதனுடைய வேகம் அதாவது மோதற்கு முன்னாடி. மோதற்கு பின்னாடி வேகம் என்னென்னா V1 V2 ஆயிடுது. M1 M2 அதே தான், மாறாது. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா M1 + M1 V1 M + M2 V2 ஈக்குவல் டு M1 U1 + M2 U2. அதாவது ஒரு விசை வந்து
அந்த ஃபோர்ஸ் வந்து வேற முன்னாடி மோதுறக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸும் பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசை ஈக்குவல் டு எதிர்விசை என்று பெயர். தட் இஸ் வை வேணும் அந்த ஃபோர்ஸ் வந்து அது ஃபோர்ஸ் வந்து லாஸ் ஆகாது. அதை தான் நம்ம சொல்கிறோம், எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் ஃபோர்ஸ் வந்து லாஸ் ஆகாது. அது இன்னொரு உருவத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அது 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 மாறும். அதுதான் m1u1 + m2u2 = m1v1 + m2v2. சரி, இன்னொன்று ஈர்பியல் மாறிலி. இது வந்துட்டோமா? இப்போது இந்த நம்ம கோளங்கள் இருக்கு இல்லையா, அதாவது கோளங்கள்னால் சூரிய கிரகத்தில் எர்த் இருக்குது, புதன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய கோளங்கள் இருக்குது. எந்த ரெண்டு கோளமே ரெண்டுமே அது வந்து ஒவ்வொன்றுக்கும் அட்ராக்ட் பண்ணும். கோளங்கள் வந்து ரெண்டு பொருள், ஏன்னா எல்லா கோளங்களும் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது மூவ் ஆகும்போது அதை அட்ராக்ட் பண்ணும், ரெண்டுக்கு அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ், அந்த விசை ஈக்குவல் டு m1ங்கிறது ஒரு கோளத்தின் ஒரு நிறையும், m2 இன்னொரு கோளத்தின் நிறை. F = G × m1 × m2 / r². அது இது r², r2 இல்லை, r². G என்பது ஈர்பியல் மாறிலியின் பேர். அதாவது இது வந்து நம்ம சின்ன ஜி மாதிரி, சின்ன ஜிங்கிறது புவியீர்ப்பு அந்த இது முடுக்கம். அதே மாதிரி இந்த ரெண்டு கோளங்களுக்கு இடையே உள்ள அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஜியின் பேர். அந்த அந்த பெரிய ஜி ஈர்பியல் மாறிலிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட மதிப்பு என்னன்னு பாருங்கள், 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஃபோர்ஸை வந்து m×gன்னு எழுதலாம். நமக்கு பார்த்தோம், இதை சமன் செய்ய mg = gm பெரிய m, ஒரு கோளத்தோட நிறை m பெரிய எம்னு வச்சுங்க, இன்னொரு கோளத்தோட நிறை சின்னம்னு வச்சுக்கோங்க, / r². அதாவது ஆறுங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெண்டு அந்த கோளத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் r². அதிலிருந்து நீங்கள் புவியீர்ப்பு முடக்கம் G கண்டுபிடிக்கலாம். புவியீர்ப்பு முடக்கம் G என்பது gm/r². அதாவது இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி வர்ற அந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம மீண்டும் நாளை கிளாஸில் சந்திக்கும் போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்கலாம். நன்றி. நாளைக்கு நடத்தும் போது அந்த ஈர்பியல் மாறிலி கொஞ்சம் நடத்துங்க சார்.